சிறார்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமா, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் சூரிய நாராயணன் எழுப்பிய கேள்விக்கு குன்னூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமாக கற்றுக் கொடுக்கணும், தடையும் வேணும். ஏன்னா சில வயசுக்காக நம்ம ஒரு 14 வயசுக்கு முன்னாடி இருக்கிற பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரு. நல்லது யூஸ் பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப மோசமாக நிலைமை போயிட்டு இருக்கு. எல்லாமே குறிப்பிட்ட சின்ன வயசு பசங்க தான் நிறைய குற்ற செயல்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த சமூக வலைத்தளங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை எப்படின்னா பெற்றோர்களாக நாம தான் அதை பெற்றோர்கள், அதாவது தெரிஞ்சவங்க, சில அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சில அறிவுரைகள் அந்த மாதிரி சொல்லி அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதனால் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது எனக்கு கருத்து இல்லை. குழந்தைகள் இப்போ ஆன்லைனில் போகும்போது கேம்ஸ் விளையாடும் போது அது ஏதோ ஒரு இது டச் பண்ணால் கூட லிங்க் ஆன்லைன் லிங்க் ஆகி டச் ஆகி உள்ளே போயிடுது. இதனால் இந்த ஆன்லைனில் மொபைலுங்கிறது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அத்தியாவசியம், கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை நம்ம மக்கள் கூட கொஞ்சம் தெரிஞ்சு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கெட்ட விஷயங்கள் நிறைய பரவுது. அதனால குழந்தைகள் சிறார்கள் நிறைய பாதிக்கிறாங்க. அதனாலே இப்போ சின்ன சின்ன வயசுலலாம் லவ் பண்ணிக்கிறாங்க, ஓடி போகிறது, படிக்கிறது இல்லை, நிறைய நியூஸஸ் எல்லாம் நடக்குது. இதை தடுக்கணுன்னா கம்பல்சரி இதை ஒரு சம்மந்தப்பட்ட துறையில் ஏதாவது பண்ணால் தமிழ்நாடு அரசு பண்ணி கொடுத்தா ஏதோ உதவியாக இருக்கும். சிறார்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டுமா, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பது குறித்து குன்னூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.